ஹலோ பீப்பர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி, நீங்கள் பதிரகிறது 0 லக்ஷ்மி. இந்த ட்ராக் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறது எனக்கு ஆள் மனசில் இருந்துச்சு. அந்த ஒரு விஷயந்தான் எஸ் அப்கமிங் செப்ரேஷன் ட்ராக். இதுக்கான ஒரு அடித்தளம் இன்றைய காட்சிகளில் இருக்குது. நீங்களும் கவனிச்சிருப்பீங்க, நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்லையுமே சொல்லியிருந்தீங்க. எஸ், இந்த இடத்துல குமரன் அண்ட் கங்கா இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வீடு வேணும், வசதியாக வேணும், தனியாகவும் போக மாட்டாங்க. அப்படிங்கிறனால நம்மளும் சேர்ந்து போகலான்ட்டு அந்த இடத்த விட்டு காவேரியோட பேரண்ட், அதாவது அம்மா பாட்டிலாம் நகரும்போது காவேரி முடிவுகளில் அவங்க வீட்டை விட்டு வெளியேறாங்க இல்லையா, அப்போ இவங்க இங்கே பக்கத்தில் தானே இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம்ல, அந்த ஒரு நினைப்பை மாற்றியிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ இவ்வளோ நாள் அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு டாக்ஸ் இருந்தாலும் இது ஒரு பெரிய விஷயமா இன்றைக்கி காட்சிகளில் கொண்டு வந்திருக்காங்க, ஒரு அடித்தளம் அப்படின்ட்டு. ஸோ இப்போது கங்கா அண்ட் காவிரியோட அம்மா எல்லாருமே சேர்ந்து வீட்டை விட்டு அந்த அவுட் ஹவுஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த சின்ன வீட்டிலேருந்து அவங்க கிளம்பி ஒரு பெரிய வீட்டுக்கு போகிறாங்க அப்படிங்கிற அந்த ட்ராக் ரொம்ப முக்கியமான விஷயம். இதே சிமிலர் டைமில் அங்கே பார்த்தீங்களா நம்ம காவேரி கரெக்டாக நினச்சிட்ருக்காங்க, கான்ட்ராக்ட் டே நானே போயிடுவேன், டைவர்ஸ் ரிலேட்டடாக தான் அவங்களும் அந்த தாட் இருக்கிறனால தான் அந்த ட்ரீம் சீனும் வருது. இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறனால காவேரியும் வீட்டை விட்டு போகிறாங்க. ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், காவேரி அவங்க அம்மா கூட போய் தங்குவாங்களா இல்லை தனியாக தங்குவாங்களா? அம்மா கூட தங்குவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், குமரன்லாம் பேசி சரி பண்ணிடுவாங்க. ஸோ இவங்க தனியாக தங்குறதுக்கு தான் சான்சஸ் அதிகமாக இருக்குங்கிறதும் மீண்டும் என்னுடைய கணிப்பு. ஆனால் அவங்க அம்மா எல்லாத்தையுமே இங்கே சென்னை அழைச்சிட்டு வரும்போது நான் தான் பார்த்துக்குவேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காங்க. பட் குமரனுடைய வளர்ச்சிங்கிறது இங்கே கவனிக்கக்கூடியது. அதான் அந்த டாப் 10 தானே, 10 பேர் தானே, அடுத்தடுத்து ஆடிஷன் வரும்போது அந்த டாப் 1 பொசிஷன் அவருக்கான அந்த ஷோ நடக்கவே அவருக்கு வாய்ப்புகள் வரலாம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு விஷயமும் இருக்குது. நிஜ வாழ்க்கையில் அப்படி தானே நடந்துட்டுருக்கு. அந்த ஷோ வர இல்லை ஒரு நாடகம் நடிச்சிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஆட் ஷூட் அது மாதிரி மேற்கண்டு வருமானம் வருது இல்லையா, அந்த மாதிரி ஒரு நகர்வுகள் இருக்குது. கன்ஃபார்ம் செப்பரேஷன் ட்ராக் இருக்குது. வேறு எப்படிங்க கதை கொண்டு போகிறது அப்படின்னு நம்ம கேட்குற மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம 1000 பாசிபிலிட்டிஸ் நடக்கலாம். ஆனால் இந்த போக்கு இருக்குல்ல இந்த கதையோட அம்சம் அப்படின்ட்டு விஜய் இங்கே கொண்டுட்டு வரும்போது 1 இயர் கான்ட்ராக்டுன்னு டேரக்டர் பேசும்போது இந்த ஒரு தாட்டும் அவங்க நினச்சிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் விஜய் ரொம்ப அபரிமிதமான அன்பில் இருக்கிறனால பிரியமானவளை ட்ராக் மாதிரி வரலாம், இல்லை அவங்க இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் ட்ரை பண்ணலாம். பட் இருந்தாலும் காவேரி வெளியில் போய் வேலைக்கு போகிறது, நியூ ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னுடைய ஒரு சின்ன கணிப்பாக இருக்குது. பார்ப்போம் அப்கமிங். ஆனால் நம்ம ஒரு விஷயம் நினச்சிட்டு இருப்போம், இல்லைங்க நாங்களாம் அப்படிலாம் நினைக்கல, என்ன இவ்வளோ தூரம் யோசிச்சுட்டு இருக்கீங்க, சிம்பிளாக விடுங்க, ஃப்ரீயாக விடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சம்டைம்ஸ் ட்ராக் வருது. இருந்தாலும் இன்றைய அடித்தளம் எனக்கு அந்த நியூ ஹவுஸ்க்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம அம்மா சாரதம்மா பேசும்போது காவேரி இங்கே கான்ட்ராக்டரோட மூவும் மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு சின்ன விஷயம் இருக்குது. அந்த நியூ பிளான் அந்த மாதிரி சம்திங் வந்துச்சுல்ல, அது மாதிரி இன்னும் ட்ராக்கில் எதுவுமே நீங்கள் ஃபீல் பண்ணல. எஸ், உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியம்.